உலகம் எங்கும் இருந்து பார்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம். எனக்குனே வருவீங்களாடான்ற மாதிரி மூமெண்ட்லாம் நடந்தது இன்னைக்கு. வாங்க போகிற வழியிலேயே சொல்கிறேன். நேற்று என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ப்ரியாரிட்டி ஜிம்முக்கு போகிறது தான். ஜிம்முக்கு வெறும் வயிற்றுலலாம் போக முடியாது, ரொம்ப பசிக்கும் நம்மளுக்கு. அப்படி போனாலே ஒரே டயர்ட் ஆகிடும். அதனாலே காலையில் எழுந்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்டை முடிச்சுட்டு வேற என்ன ஜிம்மு தான். என்னோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி ஒரு லைக்கும் ஒரு ஃபாலோவை போட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஜிம்முக்கு போனால் முதல் விஷயம் வண்டி எடுத்து துடைக்கணும். அங்கே பார்த்தீங்களா ஐயா பைக் இருக்கிற இடத்துல ஃப்ரேம் வைக்க மாட்டார். ஃப்ரேம் வச்சுட்டு தான் பைக் எடுத்துன்னு வந்து நிறுத்துவேன். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஃப்ரீ ஸ்குவாட்ஸை வந்து வார்மப்பாக போட்டுட்டு பார்பல் ஸ்குவாட்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ்னு லைனாக போட்டுனே வந்தேன். ஆனால் நீங்கள் பார்க்குற எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும். நான் எங்கே ஃப்ரேம் வச்சாலும் அங்கே ஒரு தம்புலோ வெயிட்ஸ் ஏதோ இருக்குது. நான் அது வேண்டாலும் பண்ணல, தானாக வந்து நிற்கிதுங்க அங்கே. நானே இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 நாள் வீடியோலேயே அப்படி தான் வந்திருக்கு. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ்லையாச்சும் நடுவில் ஏதாவது ஒரு வெயிட் ஆச்சு வந்துடுறான். நானும் கவனிக்காமல் அதை வீடியோ எடுத்தேன். லாஸ்ட்டாக வார்ம் டவுன் பண்ணிவிட்டு ஐயா ஜிம்லேருந்து ஜூட் விட்டேன். வர வரல டிகே கிட்டேருந்து மைக்கை வாங்கினான்னு இந்த ரோஷன் பையன் வேலையை கொடுத்துட்டான். அடுத்த வீட்டுக்கு போய்ட்டு லஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க்லாம் இருந்தது, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே. ஆகும் போல் ரோஷன் பையன் 15K ஸ்டெப்ஸுக்கு கம்பெனிக்கு கூப்பிட்டான். சரி நம்மளும் போவோம்னு சொல்லி நானும் போனேன். போகிற பக்கம் பார்த்தா நானும் ரோஷன் கூட சேர்ந்து 6 பேக்ஸ் வச்சிடும் போல். ராம்ஸில் வாக்கிங்லேயே போயிட்டு ஒரு வாக்கிங்லேயே வந்தோம். அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ அடித்தோம். வீட்டுக்கு லேட்டாக போனதால சப்பாத்தியும் தக்காளி சட்னி தான் இருந்தது. வேறு வழி இல்லாமல் அதையே சாப்பிட்டேன். இப்போ தாங்க வந்தது பிரச்சனையே. நான் பாட்டுன்னு உக்காந்து எடிட் பண்ணியிருந்தேன். ஒரு கொலைய பையன் தான் வந்து காலில் உக்காந்து கூத்திட்டு போயிட்டான். அது என்னன்னா பாலமாக வீங்கிச்சு. அப்புறம் என்ன, நானும் அப்போதைக்கு மட்டும் உப்பு தேய்ச்சி சொன்னாமல் வச்சுட்டு பார்த்து தூங்க போயிட்டேன். பை பாய், நாளைக்கு பார்ப்போம்.